நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே திருநங்கைகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். ஆயிப்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட கோப்பம்பட்டி பகுதியில் அரசு சார்பில் திருநங்கைகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இதற்கு அங்குள்ள கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் சாலை மறியலில் ஈடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்ட இடத்தில் மாவட்ட ஆட்சியர் உமா ஆய்வு செய்தார். அரசு நிலம் என்பது அனைவருக்கும் சமம் என்றும் யாரிடமும் பாகுபாடு காட்டக்கூடாது என்றும் அப்போது அவர் அறிவுறுத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே அரசு விரைவு பேருந்து மோதிய விபத்தில் வியாபாரி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். ஊத்துக்காட்டைச் சேர்ந்த முதியவர் வரதன் தனது நண்பர் பழனியுடன் அவரது பைக்கில் சேர்க்காடு பகுதிக்கு சென்றார். கயிறு வியாபாரிகளான இருவரும் சென்ற பைக் மீது அரசு விரைவு பேருந்து மோதிய விபத்தில் பைக்கில் பின்னால் அமர்ந்து வந்த வரதன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார். பழனி காயத்துடன் உயிர் பிழைத்தார். வாலாஜாபாத் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தமிழகத்தில் முதன்முறையாக பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர் ஒருவர் கணினி மூலம் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியிருக்கிறார். பூவிருந்தவல்லியில் செயல்பட்டு வரும் பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தயாராகி வரும் 18 மாணவர்களில் ஆனந்த் என்னும் மாணவர் கணினி மூலமாக தேர்வு எழுதவுள்ளார். வழக்கமாக மாணவர் சொல்ல மற்றொருவர் தேர்வு எழுதும் நிலையில் மாணவர் ஆனந்த் பிரத்யேகமான சாஃப்ட்வேர் மூலம் கணினியில் தேர்வு எழுதுகிறார். இதற்காக 3 ஆண்டுகளாக கடின பயிற்சி எடுத்திருப்பதாகவும் ஆனந்த் பெருமிதத்துடன் கூறுகிறார். நாகை மாவட்டத்தில் நடைபெற்ற நாணய கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த பழங்கால நாணயங்கள், செப்பேடுகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. ஆழியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தொல்லியல் மரபு மன்றம் சார்பில் வரலாற்று சின்னங்களின் கண்காட்சி நடைபெற்றது. இதில் சங்ககால நாணயங்கள் முதல் தற்போதைய நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள், ஸ்டாம்ப், ஓவியங்கள், பழம்பொருட்கள் இடம்பெற்றிருந்தன. இதனைத் தொடர்ந்து தொல்லியல் மரபுகள் குறித்த கருத்தரங்கமும் நடைபெற்றது. இதனை ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் அதீத ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சிக்குட்பட்ட வ.உ.சி. நகர் நியாய விலைக் கடையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெய்சங்கரன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். வ.உ.சி. நகர் பகுதியில் உள்ள நியாய விலைக் கடையில் பொதுமக்களுக்கு முறையாக பொருட்கள் விநியோகம் செய்யப்படவில்லை என்று குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதையடுத்து அந்த நியாய விலைக் கடையில் அதிமுக ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசங்கரன் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் புகார் குறித்து பணியாளரிடம் விவரங்களையும் கேட்டறிந்தார். பின்னர் தாலுகா அலுவலக வளாகத்தில் இருக்கும் வட்ட வழங்கல் அலுவலகத்திலும் ஜெய்சங்கரன் திடீரென்று ஆய்வு செய்தார். அப்போது அரிசி, கோதுமை உள்ளிட்ட பொருட்களின் இருப்பு விவரங்கள் குறித்தும் வட்ட வழங்கல் அலுவலரிடம் அவர் கேட்டறிந்தார்.